சாதனை நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனியில் இருக்கிற வைக் அப்படிங்கிற நிறுவனத்தோட ஃபேக்ட்ரியில தான் இருக்கோம். நம்ம இங்கே வந்து இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மாடலான வைக் கார்கோ மற்றும் ராக்கெட் மாடலை வந்து அசம்பிள் பண்ண போகிறாங்க. அந்த அசம்பிள் பண்ணுற இன்ஜினியர்ஸ் வந்து நிறையா வந்து டெக்னிக்கலாக டிப்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் ஈவினிங் சார். வைக் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாரியப்பன். ஸோ இப்போ மக்களுக்கு என்ன சொல்லுங்கன்னா, பெட்ரோல் கன்சப்ஷனோட பெட்ரோல் விலைவாசி வந்து ரேட்டு கூடிகிட்டு இருக்கனால மின்சார வெஹிக்கிள் வந்து உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம தேனி டிஸ்ட்ரிக்டில் வண்டிகளை உற்பத்தி பண்ணி அசம்பிளிங் பண்ணி டீலர் கொடுத்து இது பண்ணியிருக்கோம். மெயின் கான்செப்ட் என்ன, பொல்யூஷன் குறைக்கிறதுக்கு தான் இந்த நம்ம கான்செப்ட். இப்போ நம்ம உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் அசம்பிளி யூனிட் பார்த்துட்ருக்கீங்க. கன்வேயரில் அசம்பிளி நடந்துகிட்ருக்கு. இல்லை மல்டி கலருடைய இது நம்மளோட பெஸ்ட் ஆஃப் வெஹிக்கிள் ராக்கெட் மாடல்னு சொல்லி ஹில் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் பண்ணி பக்காவாக ஓகே இருக்குது. எந்த கம்பெனியும் உங்களுக்கு ஹில் ஸ்டேஷன் கிடையாது. ஸோ நம்ம இதில் ராக்கெட் மாடல் பார்த்துட்டிங்கன்னா ஹில் ஸ்டேஷன் அப்ரூவலாக இருக்குது. ரெண்டாவது அதில் டெஸ்டிங் பார்த்தாச்சு. ஹில் ஸ்டேஷன் ஏறி வண்டி நல்லா நம்ம எந்த ஹில் ஸ்டேஷன் நீங்கள் பயப்படாமல் மக்கள் வாங்கினீங்கன்னா ஓட்டிகிட்டு போகலாம். டீலர்ஸ் நீங்கள் நம்மகிட்ட வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் டீலர் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதில் காண்டாக்ட் பண்ணி வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அடுத்த ப்ராசஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வேணும் ஏதோ காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டவுட்னா அதை கேட்கலாம். நீங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் வைக் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறேன். என் நேம் வந்து நாகராஜ். இப்போ வந்து நான் வந்து வயரிங் ஹார்னஸ் பற்றி பேச போகிறேன். மனிதர்களுக்கு எப்படி நரம்பு முக்கியமோ அதே மாதிரி வண்டிக்கு வயர் கிட் ரொம்ப முக்கியம். நாங்கள் வந்து தரமான வயர் கிட் யூஸ் பண்ணுறோம். அதாவது எங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் டிசைன் பூரா விண்டர்கிட்ட கொடுத்துட்டு அது மூலமாக நாங்கள் தரமான மெட்டீரியலை வாங்கி யூஸ் பண்ணுறோம். வணக்கம், என் பேர் சுதர்சன். நான் வைக் இந்தியாவில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். இப்போ நான் உங்களுக்கு பேட்டரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நம்மகிட்ட வந்து 2 வகையான பேட்டரி இருக்குது. 60 வோல்ட்டு 72 வோல்ட் வந்து 2 வகையான பேட்டரி இருக்குது. அதில் நம்ம என்எம்சி பேட்டரி, எல்எஃப்பி பேட்டரி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம கார்வோக்கும் சரி ராக்கெட்டுன்னு நம்ம 2 மாடல் இப்போதைக்கு நம்ம பண்ணிக்கிருக்கோம். அதில் வந்து நம்ம 150 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம பேட்டரி வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். 150 கிலோமீட்டர் வரைக்கும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் பேட்டரியை. பேட்டரியோட மெயின்டைன் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற பொறுத்து தான் இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி மொபைல் சார்ஜ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் நம்ம பேட்டரி வந்து யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இப்போ ரைடிங் போயிட்டு வந்தோடனே நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணக்கூடாது. அதேமாதிரி போயிட்டு வந்ததுக்கப்புறமும் நீங்கள் வந்து சார்ஜிங் வந்து அவ்வளோ போடக்கூடாது. ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நீங்கள் சார்ஜிங் போட்டால் தான் உங்களுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ ஸ்பீட் பிரேக்கரில் ஏறுறப்ப இறங்குறப்பையும் த்ராட்டில் வந்து ஃபுல்லாக கொடுக்கக்கூடாது. அப்படி த்ராட்டில் வந்து ஃபுல்லாக கொடுக்குறப்ப அந்த ஒரு செல்லு வந்து டேமேஜ் ஆகும். அந்த செல்லு டேமேஜ் ஆகிறதுல பேட்டரியோட லைஃப் டைம் வந்து குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. இப்போ பேட்டரியோட சைக்கிளிங் டைம் பார்த்தீங்கன்னா என்எம்சி பேட்டரிக்கு வந்து 1000 டைம் சார்ஜ் பண்ணலாம், 1000 டைம் டிஸ்சார்ஜ் பண்ணலாம். அதே மாதிரி எல்எஃப்பிக்கு வந்து 2000 சைக்கிள் சொல்லுவாங்க. அதே மாதிரி 2000 சார்ஜ் பண்ணலாம், 2000 டிஸ்சார்ஜ் பண்ணலாம். பேட்டரியை வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறப்ப நம்ம வீட்டில் வந்து எர்த்திங் வந்து கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்துருக்கீங்களான்னு பாருங்கள். அதே மாதிரி பேட்டரி சார்ஜ் பண்ணுறப்ப இன்னொன்று வந்து ஸ்டெபிலைசர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். அது யூஸ் பண்ணதுனால ஹை வோல்டேஜ் வந்தனால ஸ்டெபிலைசர் வந்து நமக்கு கொஞ்சம் இது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுங்க. நீ ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணலன்னா திடீர்னு ஹை வோல்டேஜ் வரப்போ டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. செல்ஸ் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. சார்ஜரில் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசர் வந்து இம்பிள்டாகவே வந்துடும். அதனால் உங்களுக்கு வந்து சர்வீஸ் மெயின்டைன் வந்து நம்ம இதில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மட்டும் இருக்கிற எல்லா சார்ஜ் வந்து இம்பிள் ஸ்டெபிலைசர் தான் வரும். அதனால் உங்களுக்கு எதுவும் வரி பண்ணி தேவையில்லை. இப்போ ஃபுல் சார்ஜ் ஆன உடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து சார்ஜ் வந்து கட் ஆஃப் பண்ணிடும்.
வணக்கம், என் பேர் அருண்குமார். நான் வந்து குவாலிட்டி கண்ட்ரோலில் வைக் பைக் இந்தியாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ஸ்டீல் பார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுறதுக்கு ஒரு டீமு, பிளாஸ்டிக்ஸ் பார்ட்ஸ்லாம் செக் பண்ணுறதுக்கு ஒரு டீமு. இந்த 2 டீமும் அத்தாரிட்டி கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் அசம்பிள்குள்ளே இன்வால்வ் பண்ணுவோம். 2 டீமும் பார்த்தீங்கன்னா தனித்தனி ஸ்பேராக இருக்கப்பவும் செக் பண்ணுவாங்க, அசம்பிள் பண்ணக்கப்புறமும் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வயரிங் ஹார்னஸ் எல்லாம் குவாலிட்டி கண்ட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செக் பண்ணுறோன்னா, பார்த்தீங்கன்னா க்ளூ வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. இது என்னன்னா ரெயின் ப்ரூஃப்காக. இந்த க்ளூ வந்து யூஸ் பண்ணுறதுனால வந்து உங்களோட ரெயின் ப்ரூஃப் அந்த இது வந்து உங்களுக்கு வந்து செக்யூர்டாக இருக்கும். அதனால் வந்து லூஸ் கனெக்ஷன்ஸ் இந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லாமல் வந்து உங்களுக்கு ரெயின் ப்ரூஃப் பண்ணியே கொடுத்துருவாங்க. இன்ட்ரெஸ்ட் என்னென்னா வயரிங் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து குவாலிட்டி செக் எப்படி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். எங்களுக்கு வந்து 2 செக்லிஸ்ட் இருக்குது. 2 செக்லிஸ்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டார்க் வேலி செக் பண்ணி அதை வந்து பெயிண்ட் வார்க்கர் வச்சு மார்க் பண்ணி அதை ஒரு டீம் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து குவாலிட்டியோட செக் சீட்டில் வந்து 1 or 2 டைம் செக் பண்ணதுக்கப்புறம் தான் அங்கே அப்ரூவல் கொடுப்பாங்க. பிரேக்கெல்லாம் கரெக்டாக பிடிக்குதா, வேறு ஏதாவது லூஸ் கனெக்ஷன்ஸ் இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணுவாங்க குவாலிட்டியில். பார்த்தீங்கன்னா மோட்ரு ஸ்பீடு எல்லாமே இண்டிவிஜுவலாக செக் பண்ணுவாங்க. 3 மோடுலுமே ரன் பண்ணி பார்த்து 3 மோடுலுமே அந்த ஸ்பீடு சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் அது அப்ரூவல் கொடுப்பாங்க. அப்படி அப்ரூவ் ஆகிற வண்டி தான் மோட்ரு வயரிங் கிட்டு இந்த இதெல்லாம் அந்த இதுக்கு வந்து தனி செக்ஷன் சொன்னேன்ல, அவங்க வந்து அப்ரூவ் கொடுத்தா மட்டும்தான் இதெல்லாம் வந்து ஓகே ஆகும். இந்த வைக் பைக் நிறுவனத்தோட வாகனமான ராக்கெட் மற்றும் கார்கோ ஹெவி டியூட்டி பற்றி ஏற்கனவே நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோக்களோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த நிறுவனத்தின் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய ஃபேக்ட்ரியில் நிறையா ஸ்பேர் அவைலபிளாக இருக்குது. அதனால் தமிழ்நாட்டில் டீலர்ஸ் எங்கே இருந்தாங்கன்னாலும் அவங்க கேட்டாங்க அப்படின்னா உடனே சப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இதுவரைக்கும் பார்த்தது பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோவில் ஃப்ரேம் டீம் மற்றும் ஸ்டைல் டீமில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் வந்து டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். புதுப்பிக்கும் சக்தி, உலகை காக்கும் யுக்தி. நன்றி.